வணக்கம் நண்பர்களே. போன பதிவில ஸ்பா சென்டர்ல ஏற்படக்கூடிய மசாஜையும், தொக்கணத்துக்கு உண்டான மசாஜுக்குள்ள வேறுபாட்ட உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அ இந்த த இந்த பதிவிலயும் நான் அதே போன்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். ஸ்பா சென்டர்ல எப்படி தடவுவாங்கன்னா, ஒரு ஜாயிண்ட்லேருந்து இன்னொரு ஜாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட உள்ள தசைகளுக்கு அவங்க குறிப்பா முக்கியத்துவம் குடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜாயிண்ட்ல இருந்து இந்த ஜாயிண்ட்டுக்குள்ள உள்ள சதப்பகுதி இந்த இடம். இந்த இடத்த குறிப்பா அவங்க கவனம் செலுத்தி அழுத்தி தடவுவாங்க. அதாவது அவங்களுடைய முக்கிய நோக்கமா என்னன்னா, அந்த தசைப்பகுதிகள அதிகமா அழுத்தம் கொடுத்து தடவுறது தான். இதுதான் ஸ்பாவுடைய தடவல் முறை இருக்கும். இதனால என்ன பயன் ஏற்படும்னா, தசைகள்ல ஏற்படக்கூடிய வலிய கண்டிப்பாக அது போக்கும். வலிகள நிவாரணம் கிடைக்கும். அதே சமயத்தில ஒரு மன அமைதிக்காக ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பாக்கள் இன்னைக்கு நெறைய இருக்கு. அதையும் நாம அ அந்த ஒரு ரிலீஃப் கண்டிப்பா ஸ்பால கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வர்ம தடவலுக்கு நாம எடுத்துக்கிட்டாச்சுன்னா, ஸ்பாவுடைய அந்த தடவல் முறைக்கும், நம்ம தடவல் முறைக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. உதாரணத்துக்கு நம்மளுடைய தடவல் எப்படி இருக்குன்னா, எலும்புகளுக்கும், தசைகளுக்கும், நரம்புகளுக்கும் சேர்த்து நாம அந்த தடவல் முறைய செய்வதனால, அந்த நரம்புகள் ஓட்டத்தில் உள்ள இரத்த ஓட்டங்கள் தேக்கங்கள் சரியாகுது. இதனால அதிக நன்மைகள் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாம, அ ந அ வர்ம தடவல்ல நம்மளுக்கு கலிங்கம் இருக்கு, நசியம் விடுறது இருக்கு, நீராவி குளியல் இருக்கு. அப்புறம் ஆயில் முறையில அ த ஆயில் முறையில தடவல் இருக்கு. கிளி ஒத்தடம் இருக்கு. இந்த மாரி பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அது எண்ணற்ற விஷயங்கள் தொக்கணத்தில இருக்கு. அதேமாரி குறிப்பா நெட்டி எடுக்கிறது. ஒவ்வொரு ஜாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நெட்டிகள எடுத்து விடுறது. இந்த நெட்டி எடுக்கக்கூடிய முறை கண்டிப்பா ஸ்பா சென்டர்ல இருக்காது. இன்னும் தொக்கணத்தில பார்த்தாச்சுன்னா, பல்வேறு வகையான தடவல் முறைகள் இருக்கு. இதில ஒரு சிலிப்பூட்டக்கூடிய ஒரு தடவல் முறையும் நம்ம தொக்கணத்தில இருக்கு. இது மயில் தோகைய வைத்து தடவும்போது ஒரு வகையான ஒரு கிளுகிளுப்பு ஊட்டக்கூடியதாக இருக்கும். இது ஒரு வகையான ஒரு புத்துணர்ச்சிய நம்மளுக்கு தரக்கூடியதாக இருக்கும். இந்த மாரி பல விஷயங்கள் தொக்கணத்தில அதிகமா காணப்படுது. ஆனா இது ஸ்பா சென்டர்ல காட்டிலும் இது ரொம்பவும் குறை தான். ஸ்பால அத நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்கள் தசைகளுக்கு மட்டும் தான் முழு கவனம் செலுத்துறாங்க. எனவே தொக்கணத்த கண்டிப்பாக தடவல ஒவ்வொருவரும் 1 மாதத்துக்கு ஒரு முறையாவது அத எடுத்துக்கொள்ளணும் என்பது தான் நம்ம உடல் நலத்துக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தொண்டாக அது இருக்கும் என்பத நான் நினைவூட்டக்கூடியவனா இருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில நாம சந்திப்போம்.